எதிர்த்து பேசினான். அவன் வந்து ஒரு தண்ட மகனோ தண்ட கணவனுக்கோ கபர்லின்னு அழுதுட்டிக்கிற சத்தம் போட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அப்படி அளவானா கூடாதுன்னு சொல்றாங்க. அந்த அமைப்புல சொல்றாங்க. சொன்ன உடனேயே உங்களுக்கு ஏண்ட உறவு வந்தா விளங்கு, இந்த கஷ்டம் உங்களுக்கு வந்திருந்தா விளங்கன்ட்டா போயிட்டான். அப்ப பக்கத்துல உள்ளவங்க சொல்றாங்க வந்தது ரசூலுல்லாஹ், வந்தது ரசூலுல்லாஹ். அப்பதான் அவருக்கு ரசூலுல்லாஹ் தெரியும். முஸ்லீம் ஆகிக்கிறா, அவர் ரசூலுல்லாஹ் கண்டில்ல. ஓடோடி பேச யார் ரசூலுல்லாஹ், நீங்க தான் அல்லாஹ்வுடைய தூதர், எனக்கு தெரியாது, நான் சொல்லிட்டேன்றாங்க. அட அர்த்தம் கூட என்னன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முரம்படக்கூடாது என்றதுக்காக முரம்படல. கணவனாய்ந்த சூரா முரம்பட்டிப்பான். அந்த ரசூலுல்லாஹ் முரம்படுறது ஒரு குஃப்ர்ல போய் முடியும்ன்றதுக்காக அவர் சொல்றான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் பொறுமை என்பது சோதனையின் ஆரம்பத்தில் வர வேண்டும் என்று சொல்றாங்க. பொறுத்து வேல இப்ப ரிமண்டுக்குள்ள போனவர் சொல்லுவாங்க அவர் சிறையில் அட்டிப்பட்டார், உதைப்பட்டார், பொறுத்து கொண்டே இருந்தார். பொறுக்காட்டி வெளியே வரையலுமா? பொறுத்து கொண்டே இருந்தார், பொறுக்காட்டி வெளியே வரையலுமா? பொறுத்தா இருக்கணும். அதுக்குள்ள சிறையில் அடிபட்டாலும் உதவட்டாலும் அதுக்குள்ளதான் இருக்கணும். அப்ப அதுக்குள் பொறுத்து கொண்டே இருந்தான்ற அது பொறுமை இருந்தா இல்ல நம்மளுக்கு என்ன தெரியும் விளங்கிட்டா? ஏன்னா வெளியே வரையல் மட்டும் பரவாயில்ல, உள்ளுக்கு பொறுத்து கொண்டே இருந்தான்னா பொறுக்காட்டி உள்ளுக்கு தான் இருக்கணும். அப்ப அடி உள்ள தான் போகுது. அது மாதிரி சப்ஜெக்ட் இது.